உங்களுக்கு சென்னை அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த அளவு சுத்தி குடியிருப்புக்கு மத்தியில் நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கிட்டு வேணாலும் சுத்தி பாருங்க. அந்த அளவு சுத்தி குடியிருப்புக்கு மத்தியில ஒரு மெயினான ஏரியால தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை இவங்க சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவலோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சிஎம்டி அப்ரூவல்ல கொடுத்தாலுமே ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 2 BHK ஃபிளாட் வாங்குறீங்கல்ல, அந்த காஸ்ட்ல உங்களால இந்த இடத்துல இண்டிவிஜுவல் வில்லா கட்டிக்க முடியும். நம்மளை சுத்தி எல்லாமே இருக்கணும், அதாவது எல்லாமே இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு பெட்ரோல் பங்க் போறேன், பக்கத்திலே பெட்ரோல் பங்க் இருக்கணும். நான் ஒரு மார்க்கெட் போறேன், பக்கத்திலே மார்க்கெட் இருக்கணும். நான் ஒரு நான்வெஜ் ஷாப் போறேன், பக்கத்திலே நான்வெஜ் ஷாப் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு பக்கத்திலே இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சைட்ல இருந்து நீங்க வெளியே போனீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் முன்னாடியே ஒரு சைட் இருக்கு. பெர் ஸ்கொயர் ஃபீட் 4500 போட்டிருக்காங்க. நானே வீடியோ போட்டிருக்கேன். ஆனா இந்த சைட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ஆஃபர் பண்ணி வெறும் 4200 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 800 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்க கையில ஒரு 31 லட்சம் ரூபா இருந்தா போதும். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சூப்பரான கனவு வீட்டு மனையை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ப்ராஜெக்டோட க்ரோத்னு பார்க்கும்போது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இனிமே தான் இந்த ப்ராஜெக்ட் க்ரோத் ஆகும் அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது வருது அது வருதுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு க்ரோத்தான ஏரியால தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம சைட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. உங்களால அவுட் ரிங் ரோட ரீச் பண்ணிக்க முடியும். ஒரு அவுட் ரிங்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா நீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது நியூ சிஎம்பிடியை உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தாம்பரமே இந்த சைட்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க. ஸோ உங்களுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டும் உள்ள ஒரு ஏரியால இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் வாசிம். உடனே வீடு கட்டி குடியேற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சென்னை அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. அந்த அளவு சுத்தி குடியிருப்புக்கு மத்தியில் நீங்க இந்த ப்ராஜெக்ட் எங்கிட்டு வேணாலும் சுத்தி பாருங்க. அந்த அளவு சுத்தி குடியிருப்புக்கு மத்தியில ஒரு மெயினான ஏரியால தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை நம்மள ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க எலைட் சிட்டி. இந்த ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி டைசி பார்க். இந்த ப்ராஜெக்ட்டை இவங்க சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவலோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, சிஎம்டி அப்ரூவல்ல கொடுத்தாலுமே ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு 2 BHK ஃபிளாட் வாங்குறீங்கல்ல, அந்த காஸ்ட்ல உங்களால இந்த இடத்துல இண்டிவிஜுவல் வில்லா கட்டிக்க முடியும். ஸோ அந்த அளவு, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க. இவங்க தான் அப்படி கொடுக்குறாங்க அந்த மாதிரி சொல்லல. ரீசனபிள் பிரைஸ்ல சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒன்ஸ் இந்த சைட்டை பாருங்க, உண்மைக்குமே உங்களுக்கே பிடிச்சி போகும். அந்த அளவு ஒரு பிரீமியம் ப்ராஜெக்ட் ரெடி பண்ண மாதிரி இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு நல்ல கிராண்டான ஆர்ச் வெல்கம் பண்ணும். அப்படியே பிளாக் டாப் ரோட பாருங்க, நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. அதாவது சில சைட்ல பேருக்குன்னு பிளாக் டாப் ரோடு போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம உண்மைக்குமே குவாலிட்டியா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட் உள்ளக்க உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், நம்ம சைட்டை சுற்றி உங்க காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கலாம். சரி, உடனே நம்ம வீடு கட்டி குடியேறோம், சேஃப்டிக்கு என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி சர்வீஸ்மே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டியது இல்லை. உடனே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி குடியேற நினைக்கிறவங்க பொதுவாக என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி எல்லாமே இருக்கணும், அதாவது எல்லாமே இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு பெட்ரோல் பங்க் போறேன், பக்கத்திலே பெட்ரோல் பங்க் இருக்கணும். நான் ஒரு மார்க்கெட் போறேன், பக்கத்திலே மார்க்கெட் இருக்கணும். நான் ஒரு நான்வெஜ் ஷாப் போறேன், பக்கத்திலே நான்வெஜ் ஷாப் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு பக்கத்திலே இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சைட்ல இருந்து நீங்க வெளியே போனீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ குடியிருப்பு இருக்கு, இவ்வளோ வீடுகள் இந்த வசதியெல்லாம் இல்லாமையா கட்டியிருப்பாங்க சொல்லுங்க. கிட்டத்தட்ட இந்த சைட்டை சுற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 வீடு இருக்கும் போலங்க. அந்த அளவு ஒரு மெயினான இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் சைட் விட்டு ஜஸ்ட் வெளியே போனீங்கனாலே போதும், உங்களால் எல்லாமே ரீச் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, மார்க்கெட்டே உங்களால் சைட்லேருந்து வெளியே போனால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் அதிகபட்சமாக நான் சொல்கிறது. சரி, ப்ரைஸ் ரீசனபிளாக தர்றாங்க. அப்படி எந்த அளவுக்கு ரீசனபிளாக தர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு கம்பேரிவிட்டி பண்ணிடுவோம். ஓகேங்களா, நம்ம போட்டிருக்க வீடியோ தான் ஒரு சின்ன கம்பேர் பண்ணிடுவோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் முன்னாடியே ஒரு சைட் இருக்குது. பெர் ஸ்கொயர் ஃபீட் 4500 போட்டிருக்காங்க. நானே வீடியோ போட்டிருக்கேன். ஆனா இந்த சைட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 300 ஆஃபர் பண்ணி வெறும் 4200 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 800 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்க கையில ஒரு 31 லட்சம் ரூபா இருந்தா போதும். இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு சூப்பரான கனவு வீட்டு மனையை உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு 2 BHK ஃபிளாட் நீங்க என்ன பிரைஸ்ல வாங்குறீங்களோ அந்த பிரைஸுக்கு 100% லேண்ட் வேல்யூவோட இந்த இடத்துல ஒரு அழகான குவாலிட்டியில ஒரு இண்டிவிஜுவல் வில்லா உங்களால் கட்டிக்க முடியும். அதாவது இந்த ப்ராஜெக்ட் நீங்க வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அப்பார்ட்மெண்ட்டை கடந்து வருவீங்க. 50 லட்சம், 51 லட்சம், 52 லட்சம், 47 லட்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெறும் 30% யூடிஎஸ் இல்லை 35% யூடிஎஸ் தான் தருவாங்க. ஆனால் இந்த இடத்துல
அதே ப்ரைஸுக்கு உங்களால் 100% லேண்ட் வேல்யூவோட அதுவும் உங்களுடைய வீட்டு மனை சொந்த வீட்டு மனையை உங்களால் இங்கே கட்டிக்க முடியும். இந்த ப்ராஜெக்டோட க்ரோத்துன்னு பார்க்கும்போது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் தான் இந்த ப்ராஜெக்ட் க்ரோத் ஆகும் அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இது வருது அது வருதுன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு க்ரோத்தான ஏரியாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம சைட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்காது. உங்களால் வந்து அவுட் ரிங் ரோட ரீச் பண்ணிக்க முடியும். ஒரு அவுட் ரிங்கில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது நியூ சிஎம்பிடியை வந்து உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தாம்பரமே இந்த சைட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டருங்க. ஸோ வந்து உங்களுக்கு எல்லா டெவலப்மெண்ட்டும் உள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தாம்பரம் ஒரு 4 கிலோமீட்டரில் நீங்கள் ரீச் ஆகிடலாம். பெர் ஸ்கொயர் ஃபீட் 7,000 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. வெறும் 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு 4,200 ரூபாய்க்கு இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைக்குமே ஒரு ஒர்த்தான விஷயம் தான். அதர் ப்ராஜெக்டை கம்பேர் பண்ணும்போது பர்சனலாக எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு. ஏன்னா இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற விதம் அந்த அளவு உண்மைக்குமே இவங்க சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டை. அப்படி வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் லொக்கேட் ஆயிருக்கு. அந்த ஸ்கூலை தாண்டி தான் நீங்கள் நம்ம சைட்டுக்கே வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் லொக்கேட் ஆயிருக்கு, ஆனி இன்டர்நேஷனல் ஸ்கூல் லொக்கேட் ஆயிருக்கு. காலேஜ்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி இன்ஜினியர் காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு, டிஎம்ஜி இன்ஜினியர் காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு, கிரசன்ட் யூனிவர்சிட்டி லொக்கேட் ஆயிருக்கு. வேலை வாய்ப்புன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தாம்பரத்தில் மெப்ஸ் ஒரு ஐடி கம்பெனியோட செக்டார்னே சொல்லலாம், அது லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாதிரி பெருங்கலத்தூர்ல ஸ்ரீராம் கேட்வே லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ணினா உங்களுக்கு உரகடத்தை உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். உரகடத்தில் சிப்காடே லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ வந்து வேலை வாய்ப்புக்கு இந்த இடத்துல எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டு, நீங்கள் உடனே வீடு கட்டி குடியேறா இருந்தாலும் குடியேறிக்கலாம். இல்லை நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காண்டி இந்த இடத்துல ஒரு வீடு கட்டுறேன், எனக்கு ரெண்டல் இன்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டல் இன்கம் வரும். காரணம் எக்கச்சக்க காலேஜ், எக்கச்சக்க வேலை வாய்ப்பு நிறுவனங்களுக்கு மத்தியில் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருங்கள். உங்களால் ஈஸியாக ரெண்ட்டுமே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ண வரதா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களே உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்மே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குகிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம் போல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.